கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும், உடைந்த உள்ளங்களுக்கும், வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும், வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. நாமம் அதை புகழ் ஏத்திடுவோம், துதிகன மகிமை இயேசுக்கே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. நன்றியால் நிறைந்துள்ளம் பொங்கி வழிந்திடுதே, நாதனை புகழ்ந்திடுவோம். நன்றியால் நிறைந்துள்ளம் பொங்கி வழிந்திடுதே, நாதனை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுக்கே, தூய நாமம் அதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுக்கே. பாரிலமை அவர் பிரித்தெடுத்தே, பெரும் ஜாதியாக்கி உபதேசத்தினால். பாரிலமை அவர் பிரித்தெடுத்தே, பெரும் ஜாதியாக்கி உபதேசத்தினால். மாதிரி தோற்குயர் சுவிசேஷம் ஈந்திட மன்னவன் கண்டனரே. மாதிரி தோற்குயர் சுவிசேஷம் ஈந்திட மன்னவன் கண்டனரே. துதிகன மகிமை இயேசுக்கே, தூய நாமம் அதை புகழ் ஏத்திடுவோம். துதிகன மகிமை இயேசுக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நேராக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து செல்வோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். In this world you will have trouble, but take heart, I have overcome the world என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவராக அவர் காணப்பட்டார். அதைத்தான் அவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லவில்லை, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஜெயித்தேன் என்பதன் பொருள் ஜெயித்து விட்டேன் பிரியமானவர்களே. ஆண்டவர் சிலுவை பாடுகளை சந்திப்பதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நாம் இந்த உலகத்திலே வாடுகின்ற நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தோல்வி உள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அவ்விதமாக நாமும் ஜெயிப்போம் பிரியமானவர்களே. ஆனால் வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது கட்டாயம் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசுவின் வெற்றிக்கு அநேக திறவுகோள்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவது அவருடைய பிறப்பிலிருந்து நாம் இதை பார்ப்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா 1:35 வாசித்து பாருங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் பிரியமானவர்களே. வேதாமத்தை கரைத்து குடித்த நிக்கோதேமியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை நம்முடைய பிறப்பு முக்கியமானவர்களே. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிறப்பை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களிலே பவுல் ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நம்முடைய பிறப்பு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நாம் வேலைக்கு செல்லும் பொழுது அதிகாரிகள் முதலாவது பரிசோதிப்பது பர்த் சர்டிபிகேட்டை அவர்கள் பரிசோதிப்பார்கள். நம்முடைய பிறப்பிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது பிரியமானவர்களே. இந்த நாளிலே நாம் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னாரே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்னாரே. நீங்கள் ஆவினாலே ஜலத்தினாலே பிறந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியானவர் புறாவை போல் இயேசுவின் மீது இறங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3:34 வாசித்து பாருங்கள். தேவன் இயேசுவுக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருந்தார் பிரியமானவர்களே. லூக்கா 4:14 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை நடித்து சென்றார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 4:18 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்தார். அருமையான தேவஜனமே, ஆவியானுடைய துணை இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது பிரியமானவர்களே. நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-13 வரையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்
கேளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக நின்று பேசிக் கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய பிறப்பு, ஆரம்ப பிறப்பு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவன். ஆனால் வாலிப பருவம் வரையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் 1977 ஆண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் என் வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றினார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். முதலாவது ஆவியினாலே நாம் பிறக்க வேண்டும். இரண்டாவது ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு இன்னொரு திறவுகோலை நாம் பார்க்கிறோம். மத்திய 14:23, மார்க் 6:46, லூக்கா 5:16, லூக்கா 9:18 வாசித்து பாருங்கள். இயேசுவின் ஜெப வாழ்க்கை பிரியமானவர்களே, ஆண்டவர் தனித்து ஜெபம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் வெற்றிக்கு காரணம் ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை. பிரியமானவர்களே, லூக்கா 6:12 சொல்கிறது, இரவு நேரத்திலே தனித்து ஆண்டவர் ஜெபம் செய்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மத்திய 26:40-41 ஆண்டவர் சொன்னார், தம்மை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை கைது செய்ய வரும்பொழுது சீஷர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவோ கண்ணீரோடு அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆதலால் இயேசு சிலுவை பாடுகளை ஜெயித்தார், சீஷர்கள் தோற்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் பிரியமானவர்களே? இயேசு வேத வசனங்களை நன்றாய் அறிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மார்க் 1:22 வாசித்து பாருங்கள். இயேசு வேத வசனங்களை அதிகாரமுடையவராக போதித்தார். ஆமென், அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 4:32 வாசித்து பாருங்கள். ஜனங்கள் இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி? வேத அறிவிலே நீ வளராமல் இருக்கின்றாய். வேத அறிவிலே நீ தேறி இருக்கிறாய். ஆண்டவரோடு பேசுகிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் போது, எந்த மனிதன் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறானோ அந்த மனிதன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். ஆமென், அல்லேலூயா. எஸ்ராவை குறித்து வேதம் சொல்கிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தார். எஸ்ரா 7:10 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியா இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடர்ந்து வெற்றியை கொடுப்பார். இயேசுவின் வெற்றிக்கு திறவுகோல் இயேசுவின் பாவமற்ற ஜீவியம், சின்லெஸ் லைஃப். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வாசித்து பாருங்கள். பிசாசு இயேசுவை பாவத்தில் விட வைக்க எத்தனையோ முயற்சிகள் செய்தான் பிரியமானவர்களே. உலக மேன்மைகள், அதிகாரங்கள், உலக ஆசைகளை பிசாசு இயேசுவிடம் காட்டினான் பிரியமானவர்களே. இயேசு ஒருபோதும் பாவத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. யோவான் 8:46 ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து சவால் விட்டார்.
என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று சொல்லி இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் கேட்டார். காரணம் என்ன சொன்னார்? இயேசு பாவம் அறியாதவர், பரிசுத்தமுள்ள தெய்வம். இயேசுவை போல நாமும் பாவமற்ற ஜீவியம் செய்வோம், வெற்றி பெறுவோம். பிரியமானங்களே, 1 பேதுரு 1:15-16 சொல்கிறது, நம்மை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:2-9 வரையில் வாசித்து பாருங்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்துள்ளவன் இயேசு பரிசுத்தராய் இருப்பது போல தானும் பரிசுத்தமாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்தான் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசுவின் வெற்றிக்கு காரணம் இயேசுவின் தாழ்மை. பிரியமானவர்களே, யோவான் 13:3-5 வாசித்து பாருங்கள். சீஷருடைய கால்களை கழுவினார். பிலிப்பு 2:5-8 வரையில் வாசித்து பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தாழ்மையுடையவராக அவர் ஜீவித்தார். பிரியமானவர்களே, ஆதலால் அவர் சொல்கிறார், பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 11:29 ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தாழ்மையுடைய ஜீவியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 4:10 பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 23:12, 1 பேதுரு 5:5-6 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, தாழ்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும் போது இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஜெயம் மட்டுமல்ல உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை ஜெயித்ததுக்கு இன்னொரு காரணம், மார்க் 10:33-34 வாசித்து பாருங்கள். யோவான் 19 முழுமையாக வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:2-3 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2:20-21 வாசித்து பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை ஏளனமாக பேசினார்கள், அவர் முகத்திலே காரி துப்பினார்கள், அவரை தச்சனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆனால் எல்லாவற்றையும் அந்த பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், பாடுகளை சகித்தார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட இந்த உலகம் கேவலமாக பேசும், அற்பமாக நினைக்கும். இயேசு பாடுகளை ஜெயித்ததன் மூலமாக அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இயேசுவின் வெற்றிக்கு திறவுகோலாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய 4:23, மத்திய 9:35 நாம் பார்க்கிறோம். இயேசு கிராமம் கிராமமாக, பட்டணம் எல்லாம் சுற்றி திரிந்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். பிரியமானவர்களே, ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இயேசுக்கு சொந்தமாக ஒரு பைக் கூட கிடையாது, இயேசுக்கு சொந்தமாக ஒரு கார் கிடையாது, இயேசுக்கு சொந்தமாக ஒரு விமானம் கிடையாது. ஆனால் நடந்து சுற்றி திரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, எனக்கென்று ஒரு சொந்த பைக்கு கிடையாது, எனக்கென்று ஒரு சொந்த கார் கிடையாது. இதுவரையில் நான் நடந்து தெரிந்து பஸ்ஸுகளிலும் ஆட்டோக்களிலும் ஷேர் ஆட்டோக்களிலும் போய் கொண்டுதான் இயேசுவின் நற்செய்தியை நான் அறிவித்து வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். கார் இருந்தால்தான் ஊழியம் அல்ல, பைக் இருந்தால்தான் ஊழியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே இல்லை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வெற்றிக்கு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசின் கிரிகளை அழித்தார். 1 யோவான் 3:8, யாக்கோபு 4:7, 1 பேதுரு 5:8-9 வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை நாம் ஜெயிக்காவிட்டால் இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2:11 வாசித்து பாருங்கள். அவர் உபவாசித்து ஜெபித்தார். பிரியமானவர்களே, ஆதலால் அவர் சொல்கிறார் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் புறப்பட்டு போகாது. எப்பொழுது பார்த்தாலும் நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில்லை, உபவாசித்து ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் கூட அவர் உபவாசித்து அவர் ஜெபித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கடைசியாக இயேசுவின் வெற்றிக்கு திறவுகோல் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63, 64 வாசித்து பாருங்கள். பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேட்கின்றான், நீ தேவகுமாரனா? நான் வருகிறவராகிய தேவகுமாரன் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:2 சொல்கிறது, இயேசு பரலோக தரிசன உடையவராக அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அவருடைய எண்ணமெல்லாம் பேச்செல்லாம் பரலோகத்தை குறித்த தரிசன உடையவராக அவர் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆதலால் கொலோசியர் 3:1-2 பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவையில் உள்ள மேலானவைகளை நாடுகள் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக தரிசன உடையவராக இருந்தார், நித்தியத்தை தரிசன உடையவராக இருந்தார். ஆதலால் அவர் ஜெயம் பெற்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவின் வெற்றிக்கு அவருடைய ஆவிக்குரிய பிறப்பு, இரண்டாவது ஆவியின் வல்லமையை பெற்றிருந்தார், மூன்றாவது ஜெப வாழ்க்கை, நான்காவது வேத வசனங்களால் ஆண்டவர் நிறைந்து காணப்பட்டார், நான்காவது பாவமற்றவராக பரிசுத்தமுள்ளவராக அவர் ஜீவித்தார், தாழ்மையுடையவராக அவர் ஜீவித்தார், நடந்து தெரிந்து சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார், கடின உழைப்புடையவராக இயேசு காணப்பட்டார். பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் கண்ணோட்டம் நித்தியத்தின் மீது கண்ணோட்டம் உள்ளவராக இருந்தார். ஆதலால் அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென், அல்லேலூயா. தீய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். கர்த்தர் வசனம்
வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும். வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும். வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நிதம் அருளோம். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நிதம் அருளோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் சொன்னீரே, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொன்னீரப்பா. நாங்களும் கூட அப்பா இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த மாய உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசினீரப்பா. நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உடைய கண்ணீரை தொடையும், உடைய வியாதிகளை சுகமாக்கும், அவர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். கடன் தொல்லையில் இருக்கிற மக்களுக்கு கடன் தொல்லையில் விடுதலை தாரும் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ரிசல்ட்டையும் ஆசீர்வதித்து தாரும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். எங்கெங்கெல்லாம் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.